மக்களாட்சி மேம்பட சிந்தனை மாற்றம் முதலில் மக்களிடமிருந்து தொடங்கட்டும். நான் வாசிக்கிற இந்த கட்டுரை தினமணி நாளிதழில் சென்னை எடிசனில் 9/1/2024, 15/9/2023, 4/6/2025, 18/3/2024 அன்று பழனித்துறை பேராசிரியர் அவர்களால் எழுதப்பட்டது. நான் பழனித்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் தினமணி நாளிதழுக்கும் நன்றி சொல்கிறேன். இன்று பலரும் நம் அரசியல் சீர்கெட்டு விட்டது, நம் சமுதாயம் அறமிழந்து செயல்படுகிறது, குடும்ப வாழ்க்கை சிதைவுறுகிறது, பக்தி வேடமாகிவிட்டது, ஒட்டுமொத்த சமூகமும் லட்சியமற்றதாக மாறிவிட்டது என்றெல்லாம் புலம்புகின்றனர். இப்படி கூறுவோர் யாரென்று பார்த்தால் அன்றாடம் வேலைக்கு சென்று தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் சாதாரண மனிதர்கள் அல்ல. மெத்த படித்தவர்கள், செல்வந்தர்கள், அரசாங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் ஆகியோரே. இவர்கள் இப்படி பேசி தாங்கள் ஒரு சமூக கடமையை நிறைவேற்றி விட்டதாக எண்ணுகின்றனர். அப்படி புலம்புவோரிடம் இதை மாற்ற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன செய்ய முடியும், எப்போதாவது சமூகம் திருந்தாதா என்று எண்ணி காலத்தை கழிக்கிறோம் என்று சலிப்பாக கூறுவார்கள். சாதாரண மனிதர்கள் சீர்கெட்ட அரசியலில், அரசு நிர்வாகத்தில், அறமற்ற வணிகத்தில் வருகின்ற சவால்களை ஏதோ ஒரு வகையில் சமாளித்து கொண்டு வாழ்க்கை நடத்துகின்றனர். இவர்களுக்கும் அந்த ஏக்கம் உண்டு, தவிப்பு உண்டு, ஆனால் புலம்புவதில்லை. அதை சீர்திருத்த அவர்களுக்கு நேரமும் இல்லை. இந்த நிலை மாறாதா என்று ஏங்கி தவிப்போருக்கு சமூக மாற்றத்திற்கான அடிப்படை செயல்பாடுகள் பற்றி தெரிவதில்லை. அதை தெரிந்து கொண்டால் அவர்களும் அந்த மாற்றத்திற்கான செயல்பாடுகளில் தங்களையும் இணைத்து கொண்டு செயல்பட முடியும். வீணாக ஓலமிட தேவையில்லை. அமெரிக்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் சென்று வருவோர் அங்கெல்லாம் சுத்தமாக இருக்கிறதே, நம் நாடு மோசமாக இருக்கிறதே என்று அரசை நொந்து கொள்வார்களே தவிர நம் நாடு சுத்தமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதில்லை. நம் நகரங்களில் கடைகளுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் எப்படி தங்கள் இருசக்கர வாகனங்களை, 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி வைக்கிறார்கள் என்பதிலிருந்தே மக்கள் எவ்வளவு சிந்தனையற்று செயல்படுகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பொது வழியில் ஒழுக்கமில்லாமல் நடந்து கொள்வது படிக்காத பாமரர்கள் இல்லை, நன்கு படித்தவர்கள்தான். காரணம், அவர்கள் படித்தது பிழைப்பு தேட ஒரு சான்றிதழ் கல்வி, வாழ்க்கை கல்வி அல்ல. நம் வாழ்க்கைக்கு தேவையான சுத்தம், சுகாதாரம், தூய்மை, உணவு, நீர், காற்று, இயற்கை, வசிப்பிடம், சமூகம், அரசியல், ஆளுகை, நிர்வாகம் பற்றிய பொது புரிதலுக்கான கல்வி நமது எந்த கல்வி திட்டத்திலும் இல்லை. இன்றைய இந்தியா விவேகானந்தர், அரவிந்தர், மகாத்மா காந்தி, ஜே.சி. குமரப்பா, வினோபா பாவே, ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றோர் கண்ட இந்தியத்துவ மரபினை கொண்ட இந்தியாவும் அல்ல. பண்டித நேரு, படேல், அம்பேத்கர் உருவாக்க எண்ணிய மேற்கத்திய முறை மக்களாட்சி உருவாக்கும் சமத்துவ, சமநீதி, சமவாய்ப்பு, தனிமனித உரிமைகள் கொண்ட இந்தியாவும் அல்ல. இன்று நாம் பார்ப்பது சுயநலம் பேணும் சுரண்டல் வாழ்வை மையப்படுத்திய சுகபோக வாழ்க்கை வாழ ஆசை காட்டும் ஒரு அலங்கோல இந்தியா. 1955 சீனா சென்று வந்த ஜே.சி. குமரப்பா பண்டித நேருவுக்கு கொடுத்த அறிக்கையில் சீன மக்களை அந்த அரசு அவ்வளவு வறுமையிலும் கடினமாக உழைக்க வைக்கிறது, மக்களும் அரசின் மீது நம்பிக்கை வைத்து உழைக்கிறார்கள். இந்தியாவில் அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க மக்களை உழைப்புக்கு தயாராக்க வேண்டும் என வேண்டினார். இந்திய பொருளாதாரத்தில் முன்னேறுகிறது, ஆனால் பெரும்பான்மை இந்திய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவில்லை. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருந்தால் 75 ஆண்டுகளில் 100 கோடி மக்கள் தொகை கூடியிருக்காது. குடும்ப மேம்பாடும் வாழ்க்கை தரமும் உயராத நிலையில் தான் பெரும்பான்மை மக்கள் பயனாளி சுகத்தில் பங்குதாரர் உரிமைகளை விட்டு அரசு தரும் பயன்களில் காலத்தை கழித்து அரசாங்கத்தை நம்பி வாழும் மக்கள் கூட்டமாக இருக்கின்றனர். மக்கள் பங்களிப்பின்றி செயல்படும் ஒரு நாடு மக்களாட்சி நாடாக இருக்க முடியாது. மக்களாட்சியை மிக குறுகிய வட்டத்திற்குள் மட்டும் வைத்து பார்ப்பதால் பொதுமக்கள் பங்கேற்று நடைபெற வேண்டிய பல்வேறு பணிகள் மக்களாட்சிக்கான பணியென்றே அறியாத மக்கள் இருக்கின்றனர். அரசியல் கட்சிகள், சட்டப்பேரவை, நாடாளுமன்றம் என்பனவெல்லாம் மக்களாட்சி அமைப்புகள்தான். ஆனால் இந்த நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய மக்களாட்சி கூறுகளை கடைபிடித்து செயல்படுவது இல்லை.
கட்சிகளில் பிரபுத்துவ மனோபாவமும் ஆதிக்க மனோபாவமும் தான் மேலோங்குகிறதே என்று மக்களாட்சி பண்புகளை வளர்த்தெடுக்க செயல்படுவது இல்லை. உலகத்தில் நடந்த மாற்றங்களுக்கு அடிப்படை மனிதர்களின் சிந்தனை மாறுவதுதான். நாம் அடைய வேண்டிய இலக்கை உருவாக்கி நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மாற்ற முடியாது என்று இந்தியாவில் எதுவும் இல்லை. மன்னராட்சி காலத்தில் எதிர்காலத்தில் மக்களாட்சி வரும் என்று வரப்போகிறது என்று யாரும் யூகிக்கவில்லை. ஒரு சிலர் எழுதியும் பேசியும் வந்தது மக்கள் மனதில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. அதுதான் நாம் இன்று அனுபவித்து வரும் குறைந்தபட்ச மக்களாட்சி. அதனால தான் மகாத்மா காந்தி, நீ எந்த மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வர விரும்புகின்றாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்றார். நாம் எதிர்பார்க்கிற மாற்றத்திற்காக முதலில் நாம் மாற வேண்டும், நம் குடும்பம் மாற வேண்டும். நாமும் நம் குடும்பமும் மாறினால் நம் செயல்பாடும் இடங்களும் மாறும். அது ஒரு தொடர் நிகழ்வாக மாறி ஒரு நல்ல சமுதாயம் உருவாகிவிடும். ஒரு நல்ல சமூகத்தில் தீயவர்கள் தலைமை பதவிக்கு வர இயலாது. சமூகம் நல்ல சிந்தனை நற்பண்புகள் கொண்டதாக மாறிவிட்டால் நல்லவர்களையே அது தலைமை பதவிக்கு கொண்டு வரும். லட்சிய சமுதாயத்தை எப்படி நம்மால் உருவாக்க முடியும் என்று யாரும் திகைக்க வேண்டியதில்லை. எந்த பெரும் செயலையும் நாம் இருக்கும் இடத்தில் சிறிது சிறிதாய் தொடர்ந்து செய்தால் எதுவும் சாத்தியமே என்று ஜப்பானியர்கள் கெய்சன் என்ற முறையின் மூலம் நிரூபித்து விட்டனர். ஆமேன். நாமும் இந்தியாவில் மக்களாட்சி மேம்பட, மக்களுடைய சிந்தனை மாற்றம் ஆரம்பித்து ஜப்பானைப் போல ஜெர்மனியைப் போல ஒரு வளர்ந்த நாடாக, சிறந்த நாடாக உருவாக்குவோம். மக்களுடைய சிந்தனை எப்படி மேம்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பானபாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பானபாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமேன்.